ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப ஃபேமஸான டாப்பிக்கு. நம்ம எப்போவுமே லூஸாக இந்த டேர்மை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், என்னுடைய மூடு சரியில்லை ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பட் ஆனால் அந்த வேர்ட் யூஸ் பண்ணுறாங்கல்ல மூட், அதோடைய மீனிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டு. ஓகே, ஸோ அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். மூட் டிஸார்டர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைக்கோபேத்தாலஜி 2 அதில் நம்ம வேரியஸ் டிஸார்டர்ஸை பற்றி படிச்சுட்டு இருக்கோம், டிஃப்ரெண்ட் டிஸார்டர்ஸ். அதில் ஒன் ஆஃப் தி டிஸார்டர் வந்து மூட் டிஸார்டர். ஸோ நம்ம மூட் டிஸார்டர்னால் என்ன பார்ப்போம், டிஎஸ்எம் படி எப்படி சிம்டம்ஸை வச்சு இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, அண்ட் எப்பயுமே மாதிரி இதோடைய காசஸ் என்ன, ஃபேக்டர்ஸ்லாம் என்ன, அண்ட் லாஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மூட் டிஸார்டருக்கு முன்னாடி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஜென்ரலாக நம்ம வேர்டு யூஸ் பண்ணுவோம் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஜென்ரலாக வேர்டு யூஸ் பண்ணுவோம் எமோஷன்ஸ். ஸோ எமோஷனுக்கும் மூடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொஞ்சம் பார்த்துப்போம். எமோஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுன்னா, இது வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம், மூடுங்கிறது கொஞ்சம் லாங் டேர்மாக இருக்க வேண்டியது. ஓகேங்களா. அண்ட் எமோஷன் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க சப்ஜெக்டிவ் ஃபீலிங். ஓகே, அவருடைய கோபமாக இருக்கலாம், ஆங்கர், ரொம்ப ஆங்கர் உள்ளுக்குள்ளே இருந்து, ஓகேங்களா, சேட்னஸாக இருக்கலாம், டிஸ்கஸ்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் இதோடு சேர்த்து உடம்புக்குள்ளே ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸும் நடக்குது. ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா ஹார்ட் ரேட் வந்து அதிகமாகும், ரெஸ்பிரேஷன் ரேட் வந்து அதிகமாகும், படப்படன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஈவன் வாய்ஸ், பிச் ஆஃப் தியர் வாய்ஸ் இருக்குல்ல, அது ஹேண்ட் மூமெண்ட், இது கூட சேஞ்ச் ஆகும் எமோஷன் உள்ளுக்குள்ளே அஃபெக்ட் ஆனால். ஓகே, சில பேர் சோகமாக இருந்தால் அவங்க வாய்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஸ்லோவாகும். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாதிரி சப்ஜெக்டிவ் ஃபீலிங் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து எமோஷன். ஓகேங்களா. வேறஸ் மூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் பீரியடில் சஸ்டெயின்டு எமோஷனல் ரெஸ்பான்ஸ் தான். ஓகேங்களா. இட்ஸ் அ எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம். ஸோ எமோஷனுங்கிறது ஷார்ட் டேர்ம், மேபி அ லைட் ஃபார்ம், பட் மூடுங்கிறது லாங் டேர்ம், கொஞ்சம் மேபி யூ கேனாட் டிஃபைன், பட் மோர் தென் அ மந்த்னு வச்சுங்களேன், அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஃபார்மில் இருக்கும். இந்த மூட் இஸ் டிஃபைன்டு பை, எப்படி சொல்கிறது, இந்த உலகத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்க. ஓகேங்களா. இட் இஸ் பீப்புள்ஸ் பர்செப்ஷன் ஆஃப் தி வேர்ல்டு. ஓகே, ஸோ மூடுக்கும் எமோஷனுக்கும் இதான் டிஃப்ரெண்ட்டு. இந்த மூடு டிஸார்டரை வந்து மூடை வந்து நம்ம 2 தடவையாக பிரிச்சுக்கலாம். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ரொம்பவே இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா. ஹாப்பினஸில் ஒருத்தர் ரொம்பவே சோகமாக இருக்காங்க, ரொம்பவே இதுவாக இருக்காங்க, அந்த மூடு டிஸார்டர் ரொம்பவே சோகமாக இருந்தால் அதை வந்து டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ரொம்பவே எலேஷன், ரொம்ப எலேஷன், அதாவது எலேட் ஆகிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது, மேனிக் அப்படின்னு சொல்கிறோம், மேனியாக். ஓகேங்களா. மேனிக் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, டவுனாக இருந்தாங்கன்னா அது பேர் டிப்ரெஷன். ஸோ இது பேர் வந்து டிப்ரெசிவ் டிஸார்டர். ஓகே, இதுவே ஓவராக டிப்ரெஷனும் இருக்குது, அட் த சேம் டைம் ரொம்ப மேனியாக்காக இருந்தாங்கன்னா அது பேர் பைபோலர் டிஸார்டர். பைபோலர், பை மீன்ஸ் 2, அதாவது இவங்கள 2 எக்ஸ்ட்ரீமுமே இருக்குது, டிப்ரெஸ்ஸாகவும் இருக்காங்க, அட் த சேம் டைம் ரொம்ப எலேஷனாக மேனியக்காகவும் ஃபீல் பண்ணுவாங்க. சில சமயங்களில் பர்ஸ்டட் வித் எனர்ஜி, அதிகமாக பேசணும்னு நினைப்பாங்க, ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க, ரொம்ப ஹாப்பின்னு சொல்ல முடியாது, மேனியக், பைத்தியக்காரத்தனம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஓகேங்களா. டிப்ரெஸும் இருக்கும், இந்த 2மே இருக்கிற ஸ்டேட்டு. பட் வெறுமே டிப்ரெஷன் மட்டும் இருந்தால் அது டிப்ரெசிவ் டிஸார்டர். ஸோ மூடை வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கலாம், டிப்ரெஷன் அண்ட் எலேஷன். ஓகே, ஸோ டிப்ரெஷனுங்கிறது வந்து டிப்ரெசிவ் டிஸார்டர், அண்ட் டிப்ரெஷன் ப்ளஸ் மேனியா 2மே இருந்தாங்கன்னா அது வந்து பைபோலர் டிஸார்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 2 வேர்டை பார்த்தாச்சு, டிப்ரெஷன்னா என்ன, எலேஷன்னா என்னன்ட்டு. ஸோ டிப்ரெஷன் அப்படின்னா என்ன ஆகுனா, இட் இஸ் எய்தர் மூட் ஆர் அ கிளினிக்கல் சிம்டம். இட் ஹேஸ் காம்பினேஷன் ஆஃப் 3 things. இது எப்படின்னா வச்சுங்க, பி, சி அண்ட் இ. பி பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் சிம்டம்ஸ் இருக்கும், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு, காக்னிட்டிவ் சிம்டம் இருக்கும், அண்டு டெஃபினெட்லி எமோஷ்னல் சிம்டம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 3 சிம்டமுமே கலந்தது தான் வந்து டிப்ரெஷன். ஓகே, இதுவே மேனியக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல ரொம்ப ஹை லெவல், டாப் ஆஃப் தி வேர்ல்ட், யூஃபோரிக். ஓகே, எலேட்டட் மூட். ஓகே, இது ஜஸ்ட் அன் ஆப்போசிட் எமோஷ்னல் ஸ்டேட் ஃப்ரம் தி டிப்ரெசிவ் மூட். ஸோ மூடை நம்ம டிப்ரெஷன் பார்த்தாலும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், ரொம்ப யூஃபோரிக் ஸ்டேட்டில் இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் கேட்கலாம், இது வந்து யூஃபோரிக் ஹாப்பியாக இருக்கிறது நல்ல விஷயம் தானே அப்படின்ட்டு. ஓகேங்களா. இதுலேயுமே வந்து டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஓகேங்களா, அவங்க ஹாப்பியாக வர்றதுக்கு ஆக்சுவல் ரீசன் இருக்கணும். ஓகே, அது இல்லாமல் ரொம்ப ஓவராக தன்னைத்தானே வந்து தான் இந்த உலகத்துலேயே பெரிய ஆள், ஓகேங்களா, இன்ஃப்ளேட்டட் செல்ஃப் எஸ்டீம் வரும், எனக்கு வந்து அந்தளவுக்குலாம் தூக்கம் ஒன்றும் தேவையில்லைப்பா, டிக்ரீஸ் நீட் ஃபார் ஸ்லீப், பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க, ப்ரெஷர் டு கீப் டாக்கிங், தன்னுடைய செல்ஃப் எஸ்டீமை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பேசணும், அதிகமாக தன்னுடைய இதை வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளியே காட்டணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா தாட்ஸ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக
அவங்க வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்க பேசுகிற ஸ்பீடை விட. ஓகே, ஸோ பர்சன்ஸ் ஹெட் ஃபாஸ்டர் தென் they can be spoken. ஓகே, ஸோ mania அப்படின்னு சொல்கிறாங்களா. mania is therefore it is a syndrome in the same sense the clinical depression is also a syndrome. ஓகே, ஸோ நம்ம 3 டிஸார்டர் 2 விதமாக பார்த்தாச்சு. டிப்ரெசிவ் டிஸார்டர் இருக்குது, மேனியா ஓவராக ஆப்போசிட்டில் இருக்காங்க, ரொம்ப இதுவாக இருக்கிறது. ஓகேங்களா, யூஃபோரிக் ஸ்டேட்டில் இருக்கிறது பைபோலர் டிஸார்டர்னு பார்த்தாச்சு. ஸோ ரெண்டுமே பேசிக் என்னென்னு பார்த்தாச்சு. அவங்களுடைய சிம்டம்ஸ் பார்த்துருவோம். சிம்டம்ஸில் நான் சொன்ன மாதிரி BCE. ஓகே, அந்த BCEயில் பிஹேவியர், காக்னிஷன் அண்ட் எமோஷ்னல். ஸோ ஃபஸ்ட்டு எமோஷ்னல் சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, எமோஷ்னல் சிம்டம் ஆஸ் தி நேம் சஜஸ்ட், ரொம்ப டிப்ரெஸ், ரொம்ப அன்பிளசன்ட் ஸ்டேட்டாக இருப்பாங்க, அன்பிளசன்ட் இதுவாக இருப்பாங்க, ஹாப்பினஸாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, ரொம்ப என்னை எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப டிஜெக்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது வந்து டிப்ரெசிவ். இதுவே வந்து மேனியாக் பேஷண்ட் இருக்காங்கல்ல, ஆப்போசிட்டில் இருக்காங்க, அவங்க என்ன இப்போ ஃபீல் பண்ணுவாங்கன்னா தான் தான் உலகத்துலேயே டாப் ஆஃப் தி வேர்ல்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவர் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க, யூஃபோரிக் ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஓகே, ஸோ இதனால தான் பைபோலர்னு சொல்கிறாங்க. பைபோலர் டிஸார்டர்னு பார்த்தீங்கன்னா there is a period of elated mood tend to alternate with the phases of depression. ஸோ அவங்கள ரெண்டுமே இருக்குது, எலேட்டட் மூடும் இருக்குது, பட் நார்மலாக ஹாப்பியான பீப்புள் பார்த்தீங்கன்னா ஓவர் லாங் டியூரேஷன் ஜென்ரல் ஹாப்பினஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருப்பாங்க, ஸ்டேபிளாக இருப்பாங்க, என்ன நடந்தாலும் சரி ஓகே அதை வந்து காமாக கம்போஸராக வந்து இது பண்ணிப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைபோலரில் டிஃப்ரெண்ட் என்னன்னா இவங்களும் டாப் ஆஃப் தி வேர்ல்ட் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் தேர் ஆர் ஆல்டர்னேட்டிவ் ஃபேஸஸ் ஆஃப் டிப்ரெஷன்ஸ் ஆல்சோ இந்த இதுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து டிப்ரெஷனாக இருக்கட்டும் இல்லை ரொம்ப ஓவர் மேனியக்காக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ரொம்ப இரிட்டபிளான கேரக்டராக இருப்பாங்க, ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க, ஆங்கர் வரும். ஓகேங்களா, கோவப்படுவாங்க ரொம்ப லெவலுக்கு, அதாவது சில சமயம் மீனிங்கே இருக்காது, திடீர்னு சேர்ஃபுல்லாக பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு கோவம் வந்துடுவாங்க. என்சைட்டி இது ரொம்ப ரொம்ப காமன் ஃபார் மூட் டிஸார்டர் பீப்புள். இப்போ நம்ம வந்து மூட் டிஸார்டர் பற்றி படிக்கிறோம் ஜென்ரலாக, இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக போல், அதாவது பைபோலருக்கும் டிப்ரெஷனுக்கும் தனித்தனியாக படிக்கல. இப்போ ஓவரால் மூட் டிஸார்டரில் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே, அதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தது வந்து வச்சுக்கோங்க எமோஷ்னல் சிம்டம்ஸ். காக்னிட்டிவ் சிம்டம்ஸ்னால் மென்டல் ப்ராசஸில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ மூடு டிஸார்டரில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம எப்படி இந்த உலகத்தை பார்க்குறோம், நம்மளோட சரௌண்டிங்கை பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்கள் இந்த உலகத்தையும் சரௌண்டிங்கையும் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பாசிட்டிவாக தெரியும், நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தெரியும். ஓகே, ஸோ இந்த காக்னிட்டிவ் சிம்டம்ஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, மூடு டிஸார்டர் இருக்கிறவங்க உலகத்தை கொஞ்சமாக வந்து நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க, எல்லாமே தனக்கு அகெயின்ஸ்டாக தான் நடக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அகெயின் இப்போ டிப்ரெசிவ் டிஸார்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் டிப்ரெஸ்ஸாக இருக்கிறனால அவங்களோட திங்கிங் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிடும். ஓகே, ஒரு விஷயத்தில் ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ஈஸிலி டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஓகேங்களா, தன்னைத்தானே வந்து என்ன சொல்கிறது, நான் ரொம்ப கில்ட் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு நான் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கே வர்த் இல்லை, என்னால் சின்ன சின்ன விஷயம் கூட பண்ண முடியாது, இந்த மாதிரி நிறைய ப்ரீ ஆக்குபேஷன்ஸ் வந்து அவங்க மைண்டில் இருக்க செய்யும். ஓகேவா, ஸோ இங்கே ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். They means depressive people focus considerable attention to the most negative features. அதாவது சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயுமே நெகட்டிவாக தான் பார்க்கணுன்னு. அதுலேயும் 3 விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க. ஒன்று, தன்னைத்தானே நெகட்டிவாக பார்த்துப்பாங்க, தன்னுடைய சரௌண்டிங்கை நெகட்டிவாக பார்த்துப்பாங்க, ஃப்யூச்சர்லேயுமே வந்து நெகட்டிவ் தான் இருக்குது அப்படின்னு வச்சுப்பாங்க. ஸோ எ காம்பினேஷன் நோன் அஸ் டிப்ரெசிவ் ட்ரையாட்னா 3 விஷயம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒருத்தர் உலகத்தை எப்படி பார்க்குறாருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஆல்ரெடி நெகட்டிவ் ஃபீச்சர்ஸாக நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு தெரியும். கன்ஃபர்மேஷன் பயஸ்ன்னு பார்த்தோம் நம்ம, ஞாபகம் இருக்குங்களா? நீங்கள் எதை பிலீவ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் பிரெயின் காட்டும் வெளி உலகத்துக்கு. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 3 விஷயம், அதாவது டிப்ரெசிவ் ட்ரையாட் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னையுமே நெகட்டிவ் ஃபீச்சர்ஸில் பார்ப்பாங்க, என்வைரன்மெண்ட்டும் நெகட்டிவ் ஃபீச்சர் பார்ப்பாங்க, ஃப்யூச்சர்லேயுமே வந்து ஹோப்லெஸ்ஸாக ஓகே இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா டிப்ரெசிவ் பீப்புள் பார்த்தோம். இதுவே மேனியாக் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க மைண்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும், நிறைய ஐடியாஸ் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதனாலேயே ஒரு விஷயத்தில் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது, ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க.
ஓகே, சின்ன 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 ஸ்டிமுலிஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கும் ரெஸ்பாண்ட் கொடுத்து கண்டினியூஸாக வந்து ஒரு இன்கோஹரண்ட் ஃபேஷனில் வந்து எல்லா வேலையும் பார்க்கணும்னு நினைப்பாங்க. தான் மேலே ஒரு இன்ஃப்ளேட்டட், அதாவது ஒரு இன்க்ரீஸ்டு செல்ஃப் எஸ்டீம் இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து காக்னிட்டிவ் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் சில சமயங்களில் அவங்க அச்சீவ் பண்ணி அந்த உலகத்தில் கிடைக்கலன்னு வச்சுங்களேன், தன்னைத்தானே நினச்சிப்பாங்க, நான் வாழ்கிறதுக்கே வந்து எந்த யூஸும் கிடையாது. ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் இன் சூசைடல் திங்கிங் வந்து அதிகமாக இருக்கும். சூசைட் அட்டம்ப்ட்டுக்குமே வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருப்பாங்க, பிகாஸ் ஆஃப் தேர் ப்ரீஆக்குபேஷன் திங்கிங்ஸ். ஓகே, பாடியில் என்னென்ன சொமேட்டிக் சிம்டம்ஸ்னாலே வந்து பாடியில் வந்து என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன இது இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. பேசிக்கலி ஃபிசியாலஜிக்கலி என்னென்ன நடக்குதுன்ட்டு. ஃபிசியாலஜிக்கலி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மூடு டிஸார்டர் ஜென்ரலாக பார்க்கும்போது ரொம்ப ஃபெட்டிக், எப்பவுமே டயர்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, உடம்புல வந்து எப்பவுமே பெயினாக இருக்குது அப்படின்வாங்க. அப்படைட், பசி வந்து சேஞ்சஸ் ஆகும், தூக்கம் வந்து டெஃபினெட்லி டிஸ்டர்ப் ஆகும். ஓகேங்களா, தூக்கத்தோட பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். சில சமயங்களில் என்ன சொல்கிறது, தூங்கிறதுக்கு போகிறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து டிப்ரெசிவில். இதுவே மேனியக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சில சமயங்களில் தூங்குறதே வந்து ரொம்ப கம்மின்னு நினச்சிப்பாங்க. அதாவது வெறும் 3 hours 4 hours வந்து எனக்கு போதும்பா, ஓகே அப்படின்னு நினச்சிப்பாங்க. சில சமயங்களில் தே ஃபீல் எக்ஸாஸ்டட் ஆல்சோ. அட் த சேம் டைம் தே பர்ஸ்டிங் வித் எனர்ஜி இன் ஸ்பைட் ஆஃப் லேக் ஆஃப் ரெஸ்ட் எடுக்கலனாலும், கம்மியாக தூங்கினாலும் தாங்கிட்ட அதிகமாக எனர்ஜி இருக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. அப்படைட் வந்து டெஃபினெட்லி சேஞ்ச் ஆகும். நார்மல் லைஃப்பில் வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, டிப்ரெஸ் பீப்புள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லலாம் வந்து அதிகமாக பங்கு எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஓகே, தே லூஸ் இன்ட்ரெஸ்ட் இன் வேரியஸ் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், ஜென்ரல் ஆக்டிவிட்டீஸ். பேசிக்கலி ஈவன் சின்ன சின்ன ப்ளஷர் கொடுக்குற ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும், நார்மலான ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் செக்ஷுவல் டிசையர்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க டிப்ரெஸ் ஆன பீப்புளுக்கு. ஓகே, ஸோ நாசியா, பெயின், இந்த மாதிரி நிறைய ஃபிசியாலஜிக்கல் சிம்டம்ஸை வந்து நீங்கள் எழுதிடலாம் இதில் சொமேட்டிக் சிம்டம்ஸில். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பிஹேவியரல் சிம்டம்ஸ். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே நடக்கிறது, ஃபிசியாலஜிக்கலி நடக்கிறது, காக்னிட்டிவாக நடக்கிறதுலாம் பார்த்துட்டோம். வெளியே எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க ரெண்டு பீப்புளுமே. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உடம்போடைய மூவ்மெண்ட் இருக்குல்ல, சைக்கோமோட்டர் ஸ்கில், சைக்கோமோட்டர் ரிட்டார்டேஷன் வருது பாருங்க. சைக்கோமோட்டர் ரிட்டார்டேஷன் இஸ் அ டெக்னிக்கல் வேர்ட். ஓகே, ஸோ பேசிக்கலி என்ன ஆவாங்கன்னா, அவங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ஸ்லோ ஆகிடும். ரியாக்ஷன் இருக்குல்ல, ஒரு விஷயத்தை ரியாக்ஷன் ஸ்லோவாக பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பேஷண்ட்ஸ் மே வாக் அண்ட் டாக் ஆஸ் இஃப் தே ஆர் இன் அ ஸ்லோ மோஷன். டிப்ரெஸில் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், டிப்ரெஸ் பீப்புள். ஓகே, ரொம்ப ஸ்லோவாக பேசுவாங்க, மேபி ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. ஓகே, நார்மல் திங்கிங் ஆன்சர் பண்ணுறது கூடியும். ஓகே, இதுவே மேனியக் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிகேரியஸ் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, ஓவர் எனர்ஜெட்டிக். ஓகே, அண்ட் சில சமயங்கள் அஃப்கோர்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஓகே, அண்ட் லைஃப் கோல்ஸ் இருக்கிற டிஃப்ரெண்ட் லைஃப் கோல்ஸை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு பிஹேவியரல் சிம்டம்ஸில் வந்து மேனிக் பீப்புளுக்கு வந்து நடக்கும். ஓகே, ஸோ இந்த பேசேஜ் அவ்வளோவா எதுவுமே இல்லை. இந்த பேசேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, கோமார்பிடிட்டி, அதாவது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது. பேசிக்கலி சைமல்டேனியஸ்லி என்னென்ன சிம்டம்ஸ்லாம் சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்கலி இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா என்சைட்டி டிஸார்டர் இருக்கிற பீப்புளுக்கு வந்து இதுலேயுமே வந்து வர வாய்ப்பு இருக்குது, இதில் இருக்கிற சிம்டம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பேசிக் வந்து இது பார்த்தாச்சு. இப்போ நம்ம டிஎஸ்எம் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து நம்ம டயக்னோசிஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம இப்போ டயக்னோசிஸ் பார்க்கும்போது ஒன்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிப்ரெசிவ் பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் பைப்போலரை பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ இட் இஸ் அ மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டர். இது வந்து கிளாசிஃபிகேஷன். ஸோ டிஎஸ்எம் கிளாசிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு ஏ. நம்மளுக்கு தெரியும் டிஎஸ்எம் கேட்டகரினாலே ABCD அப்படின்னு போயிட்டுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஏல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, there are 5 or more following symptoms. ஸோ இப்போ நம்ம படிக்கிறத வந்து ஞாபகம் வச்சுங்க. இதுதான் இதுக்கப்புறமேட்டு மேக்ஸிமம் இப்போது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம்ல, மேனியக்காக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் சேம் தான். ஓகே, ஸோ இதை மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், மற்றதெல்லாம் நம்ம அப்படியே ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏல பார்க்குறோம், நம்ம ஏல 1 பார்த்துட்ருக்கோம். ஓகே, இன்னும் நம்ம பி வரல. ஸோ ஏ வந்து எப்போவுமே என்ன சொல்லணும்னா, ஃபாலோயிங் சிம்டம்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸ் த நேம் சஜஸ்ட் மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டர். அப்படின்னா மூடுமே வந்து டிப்ரெஸ்ஸாக இருக்கணும். ஓகேங்களா, எப்படி இருக்கணும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி டே, நியர்லி எவ்ரிடே. அப்போ ஒரு நாளில் மேக்ஸிமம் டைம் டிப்ரெஸ்ஸாக இருக்கணும், அதுவும் ரொம்ப நாளாக இருக்கணும். நியர்லி எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி டிப்ரெஸ்ஸாக தான் இருப்பாங்க, ஹோப்லெஸ்ஸாக இருப்பாங்க, ஃபீலிங் சேட், எம்டி. ஓகே, அண்ட் இது அவங்க ஃபீல் பண்ணுறது, ஈவன் வெளியேருந்து மற்றவங்க பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கும் அப்படி தான் தெரியும் அது. ஓகே,
மார்க்கட்லி டிமினிஷ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் ப்ளஷர் இன் ஆல். மார்க்கட்லி அப்போ அதாவது ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இன் இன்ட்ரெஸ்ட். அதாவது முதல்ல வந்து நார்மல் சோஷியல் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், பர்சனல் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், ப்ளஷர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தவங்க திடீர்னு இன்ட்ரெஸ்ட்டே கம்மியாகிடுச்சு எல்லா ஆக்டிவிட்டிலையும். அதுவுமே மோஸ்ட் ஆஃப் தி டே எவ்ரிடே. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டிப்ரெஸ் மூடு பார்த்துட்டோம், இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுதுன்னு பார்த்துட்டோம் இதில். ஓகே, தேர்டு வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வெயிட் லாஸ் ஆகும். ஓகேங்களா, ஈவன் தோ அவங்க வந்து டயட்டிங் பிளான்லாம் எதுவுமே பண்ணல, பட் இருந்தாலுமே வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஓகே, தூக்கம் கம்மியாகுது, இன்சோமினியா, சைக்கோமோட்டர் நம்ம பார்த்தோம்ல, சைக்கோமோட்டர் ரிட்டார்டேஷன். ஓகே, ஸோ ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்கும், ரெஸ்ட்லெஸ்னஸாக இருக்கும் ஃபார் அதர் பீப்புள், ஃபார் இவங்களுக்கு ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்கும். ஓகே, டெஃபினெட்லி தே ஃபீல் ஃபெட்டிக் ஆர் லாஸ் ஆஃப் எனர்ஜி, ஃபீலிங் ஆஃப் ஒர்த்லெஸ்னஸ், தன்னைத்தானே வந்து நான் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை, என்னால் இந்த வேலை பண்ண முடியல, இது கூட என்னால் பண்ண முடியல, நான் இதுக்கு கூட லைக் இல்லை. ஓகேங்களா, கில்ட்டு ஃபீல் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி சிம்டம். ஸோ இந்த ஃபாலோயிங் நம்ம படிக்க போகிற சிம்டம்ஸ் மட்டும் 9 சிம்டம்ஸ் இருக்குது. இங்கேருந்து பி ஸ்டார்ட் ஆகிடுது. 9ல் அவுட் ஆஃப் 9 அட்லீஸ்ட் 5 ஆர் மோர் சிம்டம்ஸ் இருந்தால் தான் இதில் இருக்கும். அதுவும் இம்பார்ட்டண்டான வேர்டு வந்து மோர் தென் 2 வீக்ஸ். 5 and more symptoms present during the same 2-week period. ஓகே, ஸோ 2-week பீரியடில் 5 ஆர் மோர் நம்ம பார்த்தோம்ல. இதில் எல்லாத்துலேயுமே 8th பார்த்தோம்ல, டிமினிஷ்ட் எபிலிட்டி டு திங்க் ஆர் கான்சென்ட்ரேட். ஓகே, ஸோ ஒரு விஷயத்தில் வந்து இமீடியட்டாக டிசிஷன் எடுக்கிறது, ஓகேங்களா, ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணுறது கம்மியாயிடும். அண்டு சூசைடல் தாட், ரிகரண்ட் தாட் ஆஃப் டெத், ஏன்னா தான் வந்து வர்த்தே இல்லை அப்படின்னு தன்னைத்தானே நினச்சிக்கிறதுனால அந்த தாட்ஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாமே வந்து பேசிக் சிம்டம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். 9 சிம்டம்ஸ் மோர் தென் 2 வீக்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்தாச்சு. இது வந்து ஏ. ஓகே, ஸோ பி நெக்ஸ்ட் வந்து பி எதை பற்றி சொல்லுதுன்னா, த சிம்டம்ஸ் காஸ் கிளினிக்கலி சிக்னிஃபிகண்ட் டிஸ்ட்ரெஸ் ஆர் இம்பேர்மெண்ட். ஏன் இந்த வேர்டை நான் இப்போ ஹைலைட் பண்ணுறேன்னா, நம்ம முன்னாடி பார்க்கும்போது இதுக்கப்புறம் பார்ப்போம், அதில் கிளினிக்கலி நாட் சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் இம்பேர்மெண்ட்னு வரும். ஓகே, இங்கே வந்து கிளினிக்கலி சிக்னிஃபிகண்ட் டிஸ்ட்ரெஸ் ஆர் இம்பேர்மெண்ட் அப்படின்னா, இந்த சிம்டம்ஸ்னால அவங்கனால நார்மல் சோஷியலாக இருக்கட்டும், தன்னுடைய ஆக்குபேஷனலாக இருக்கட்டும், இல்லை அதர் இம்பார்ட்டன்ஸ் ஏரியா ஃபங்க்ஷனிங்கில் வந்து தெர் இஸ் அ இம்பேர்மெண்ட், தெர் இஸ் அன் அஃபெக்ஷன், அதாவது அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா, தெர் இஸ் அன் அஃபெக்ட் இன் ஆல் தீஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன், சோஷியலாக இருக்கட்டும், ஆக்குபேஷனாக இருக்கட்டும், அதர் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கில் வந்து அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. ஓகே, இந்த டிப்ரெஷனால். தட் இஸ் பி. சி என்ன சொல்லுதுன்னா, த எபிசோட் இஸ் நாட் அட்ரிபியூட்டபிள் டு எனி ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட். மேபி ட்ரக் சாப்பிட்டனாலேயோ மெடிக்கல் கண்டிஷன்னாலேயோ ஆயிடுச்சுன்னா அது இந்த கேட்டகரியில் வராது. இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த எல்லா டிஸார்டரும் இந்த கேட்டகரி இருக்குது. பார்த்துருக்கீங்களா? இது வந்து கண்டிப்பாக இருக்குது. அடுத்து வந்து டீல் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், the occurrence of major depressive episode is not better explained by any of the other disorder. Okay, அப்படி நான் வச்சுங்க, it can be a schizophrenia, delusional disorder or any kind of other disorder. அது வந்து அதர் டிஸார்டர் டெஃபினிஷனில் இது வரக்கூடாது, இதில் இருக்கிறது வரக்கூடாது. இதுவுமே வந்து மேக்ஸிமம் டிஎஸ்எம் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஸார்டர் பற்றி சொல்லும்போது இந்த பாயிண்ட்டுமே வந்து சேம் தான். ஓகே, லாஸ்ட் definitely but not the least is this point. Okay, there has never been a maniac episode or hypomanic episode. Okay, so அந்த பீப்புளுக்கு இந்த 2 வீக்ஸ் பார்த்தோம்ல, அதுலேயும் எபிசோடில் பார்த்தீங்கன்னா மேனியக் எபிசோட் இருக்கக்கூடாது. அதாவது இந்த டிப்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க திடீர்னு எனர்ஜி வந்து மேனியக்கில் வர சிம்டம்ஸில் வந்து இதில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு தடவை கூட இந்த சிம்டம்ஸ் வந்துருச்சுன்னா அவங்களுடைய கேட்டகரி வந்து அப்படியே பைபோலருக்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ மேனியக் எபிசோடு வந்து கண்டிப்பாக வந்திருக்கவே கூடாது. ஓகே, மேனியக்காவோ இல்லை ஹைப்போமேனிக்னால என்ன நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இது எல்லாமே இந்த தான் வந்து வரைக்கும் மொத்தம் ABCDE. ஏல 9 சிம்டம்ஸ் பார்த்தோம். அந்த 9ல் 5 மோர் தென் 5 இருக்கணும் 2 வீக்ஸ் பீரியடில். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகேங்களா, இதெல்லாமே வந்து நம்ம மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டரில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பைபோலர் டிஸார்டர். ஓகே, பைபோலர் டிஸார்டரில் வந்து DSM கேட்டகரிக்கு எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஓகே, அதுக்கு முன்னாடி பைபோலர் டிஸார்டரையே வந்து 2 விதமாக பிரிச்சிருக்காங்க DSM கேட்டகரியில். பைபோலர் டிஸார்டர் 1, பைபோலர் டிஸார்டர் 2 அப்படின்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. பைபோலர் டிஸார்டர்னாலே பை அப்படின்னாலே 2. ஓகே, ஸோ 2 அப்படின்னா 2 விஷயமும் இருக்கணும். ஓகே, டிப்ரெசிவ் இருக்கணும், அட் த சேம் டைம் மேனியக், அதாவது ஆப்போசிட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஸார்டரில் வந்து மேனியக்காகவும் இருக்கணும் ப்ளஸ் டிப்ரெசிவ் எபிசோடு இருக்கணும். ஓகே,
பட் டூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டர் இருக்கணும் ப்ளஸ் ஹைப்போமேனிக் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒன்லி மேனிக், இட் இஸ் ஹைப்போமேனிக். ஹைப்போமேனிக்னா என்ன நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பைபோலர் டிஸார்டர் 1 அண்ட் பைபோலர் டிஸார்டர் 2. ஓகே, ஸோ டிஎஸ்எம் க்ரைட்டீரியாவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஹைப்போமேனியா என்னென்னு பார்த்துருவோம். ஓகே, ஸோ மேனியக்கில் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. மேனிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் ப்ளோன், ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 0 to 10 ஃபுல் ஸ்கோர்னு வச்சுங்களேன், 10 ஃபுல் ஸ்கோர்னு வச்சுங்களேன். இங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி, ரொம்ப டாப் ஆஃப் தி வேர்ல்டு, செம்ம மேனிக், ஃபுல் ப்ளோன் மேனியா அப்படின்னு வச்சுங்களேன். இங்கே இது வந்து ஃபுல் இதுன்னு வச்சுங்க. ஹைப்போமேனியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்க்ரீஸ்ட் எனர்ஜி இங்கே வரைக்கும் இருக்கும். ஓகே, மேபி 7 to 8. ஓகே, பட் இட் இஸ் நாட் ஃபுல் ப்ளோன் மேனிக். ஓகே, ஸோ எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா, எபிசோட்ஸ்லாம் தெரியுதுல, அதாவது இட்ஸ் நாட் அ மூவியில் இல்லை சீரியலில் வர எபிசோட் கிடையாது, நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரீஸ்ட் எனர்ஜி இருக்குது, பட் இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு அ ஃபுல் ப்ளோன் லெவல். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது பேர் ஹைப்போமேனியா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஹைப்போமேனியா டெஃபினிஷன். சம் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் எபிசோட் ஆஃப் தெர் இஸ் அன் இன்க்ரீஸ் எனர்ஜி பட் இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட்லி சிவியர் to qualify the full blown mania. Full blown mania is 10. It is not up to 10, but it is short of 10. But still they are having symptoms of manic. So that is called hypomanic. So in the hypomanic irundittu depress ஆகும் இருந்தாங்கன்னா bipolar disorder 2. இதுவே full scale இருந்துட்டு depress இருந்தாங்கன்னா அது பேர் வந்து bipolar 1. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே பார்த்தாச்சு. இதில் வந்து சில சிம்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்டம்ஸ் hypomania episode are same as the manic episode. ஓகே, hypomanic episodeல இருக்கிற சிம்டம்ஸும் manic episodeம் வந்து சேம் தான். ஸோ நம்ம ஓவராலாக வந்து இப்போதைக்கு bipolar disorder பற்றி மட்டும் பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து டெஃபினெட்லி நான் சொன்ன தெரியுமா, பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன எதில் வராங்க சொல்கிறாங்கன்னா டியூரேஷன் அண்ட் சிவியாரிட்டி. ஓகே, ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனியக் அண்ட் ஹைப்போமேனிக் இஸ் சிவியாரிட்டினா இது நான் சொன்ன தெரியுமா, ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 10ல் 7 to 8. டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா present a minimum only for 4 days to meet for a hypomanic. ஸோ ஹைப்போமேனிக் எபிசோடில் இருக்கிறவங்க பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒன்லி 4 days வரைக்கும் இருந்தது, ஆன் அ ஸ்கேல் ஆஃப் ஃபுல் ப்ளோனில் இல்லை அப்படின்னா அது ஹைப்போமேனியா. ஹைப்போனாலே ஆப்சன்ஸ், ஹைப்பாக்சியா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹைப்பாக்சியானா ஆக்சிஜன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே ஹைப்போமேனியா மேனியக் அப்படின்னா மேனியக்கில் ஃபுல் ப்ளோன் இல்லை, பட் லெஸ் தென் இருக்குது அண்ட் டெஃபினெட்லி லெஸ் தென் ஆர் அப்ராக்சிமேட்லி 4 days அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து பைபோலர் 1 and 2 அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டோம். டிஎஸ்எம் கேட்டகரியில் வந்து பைபோலர் 1 and 2 எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் எப்பவுமே போல் மேனிக் எபிசோட் அதில் வந்து ஏபிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பாருங்கள், இதுக்கு முன்னாடி பார்த்தோம் எப்பவுமே ஏ அப்படிங்கிறது அந்த சிம்டம்ஸை பற்றி பேசும். ஸோ தெர் இஸ் அ டிஸ்டிங்க்ட் பீரியட் ஆஃப் அப்நார்மலி பர்சிஸ்டன்ட்லி எலிவேட்டட். பர்சிஸ்டன்ட்ங்கிற வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டினியூஸாக எலிவேட்டடாக இருக்கிறது, அட் த சேம் டைம் ஆர் இரிட்டபிள் மூட். ஓகே, கோல் டைரக்டட் ஆக்டிவிட்டி, எனர்ஜி லாஸ்டிங் அட்லீஸ்ட் 1 week. இது மாதிரி நம்ம பார்த்தோம் லெஸ் தென் 4 days ஹைப்போ. இது வந்து அட்லீஸ்ட் 1 week இருக்கணும், ஃபுல் டேவாக இருக்கணும், எவ்ரி டே இருக்கணும், ப்ரெசன்ட் மோஸ்ட் ஆஃப் தி டே, எவ்ரி டே. ஓகே, ஃபஸ்ட் நம்ம எப்பவுமே பார்த்தோம். பி கேட்டகரியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இங்கே போடுங்க பாரு, 3 or more ஃபாலோயிங் சிம்டம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இங்கே 7, அதில் நம்ம பார்க்கும்போது 9 கொடுத்துருந்தாங்க சிம்டம்ஸ், இதில் வந்து 7 கொடுத்துருக்காங்க. மேனியக்னால என்னென்ன சொன்னேன், இன்க்ரீஸ்ட் செல்ஃப் எஸ்டீம், இன்ஃப்ளேட்டட் செல்ஃப் எஸ்டீம் ஆர் கிராண்டியோசிட்டி, உலகத்திலே தான் புதுசாக நான் ஏதோ கண்டுபிடிச்சிட்டேன் இதெல்லாம் வரும். இதுக்கப்புறம் பாருங்களேன், பெரிய ஆளாக காட்டிக்கிறது, டிக்ரீஸ் நீட் ஆஃப் ஸ்லீப், எனக்கு அந்த அளவுக்கு தூக்க தேவையில்லைன்னு நினைக்கிறது, ரொம்ப அதிகமாக பேசுகிறது. ஓகேங்களா, ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ், நிறைய ஐடியாஸ் வந்து மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும், ரேசிங் த்ரூவாக வந்துகிட்டே இருக்கும், அதனாலே தே கெட் ஈஸிலி டிஸ்ட்ராக்டபிள். ஓகே, இன்க்ரீஸ்டு கோல் டைரக்டட் ஆக்டிவிட்டி, சோஷியலாக இருக்கட்டும், ஸ்கூல்லையாக இருக்கட்டும். ஓகேங்களா, சைக்கோமோட்டர் அஜிடேஷனும் இருக்குது. அண்ட் எக்ஸசிவ் இன்வால்மெண்ட் இன் ஆக்டிவிட்டி ஃபார் ஹை பொட்டென்ஷியலி பெயின்ஃபுல் கான்சிக்வன்சஸ். இது ரொம்ப ரொம்ப வேர்டு, அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பெயின்ஃபுல் கான்சிக்வன்சஸ், அதாவது அதோடைய கான்சிக்வன்ஸ் வந்து ரொம்ப வேதனையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சே ஃபார் எக்ஸாம்பிள் பைசாவை கொண்டு போய் எங்கே வேணால் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபூலிஷான ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்டில் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ வித்தவுட் ஹேவிங் ப்ராப்பர் தாட் ஆஃப் தி கான்சிக்வன்சஸ் அதில் போயிட்டு தன்னைத்தானே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது, அது ஃபிசிக்கலாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும். ஓகே, ஸோ இதுவுமே வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸில் மினிமம் 7ல் 3 and above இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்ததுன்னா
மேனிக் இதில் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சியில் என்ன சொல்ல வராங்கன்னா, இட் இஸ் சஃபிஷியன்ட்லி சிவியர் டு காஸ் அ மார்க்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ பாருங்கள், இதுலேயுமே வந்து சஃபிஷியன்ட்லி சிவியர் டு காஸ் மார்க்ட் இம்பேர்மெண்ட் இன் 3 செட்டிங்ஸ். சோஷியலாக இருக்கட்டும், ஆக்குபேஷனாக இருக்கட்டும், அதர் இதில் இருக்கட்டும், டெஃபினெட்லி அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்களா. அண்ட் டியில் வந்து இட் இஸ் நாட் பெட்டர் அட்ரிபியூட்டபிள் டு ஃபிசியாலஜி. இதுவுமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், சப்ஸ்டன்ஸு ட்ரக்கோடைய எஃபெக்டில் இருக்கக்கூடாது அப்படி. இப்போ நம்ம அதெல்லாம் பார்த்தது மேனிக் எபிசோடு. இப்போது ஹைப்போமேனிக்கில் பார்க்குறோம். ஹைப்போமேனிக்னாலே சொல்லித்தருங்களா, ஃபுல் ப்ளோன் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுலேயுமே சேம் தான். அதில் நம்ம பார்த்தோம்னா இருக்குது, பட் லாஸ்டிங் அட்லீஸ்ட் 4 consecutive days. அதில் நம்ம பார்த்தது 1 week, இது வந்து 4 days. மற்றது எல்லாமே சேம் தான். பியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுலேயுமே வந்து 3 or more சிம்டம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே வந்து 7 கொடுத்துருக்காங்க. ஸோ 7ல் சேம் அதில் இருந்தது தான். இன்ஃப்ளேட்டட் செல்ஃப் எஸ்டீம், லெஸ் ஸ்லீப், மோர் டாக்கட்டிவ், ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ், டிஸ்ட்ராக்டபிலிட்டி, கோல் ஓரியன்ட் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, கோல் டைரக்டட் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். லாஸ்ட்டாக பெயின்ஃபுல் கான்சிக்வன்சஸான ஆக்டிவிட்டியில் தன்னை அதிகமாக இது பண்ணிப்பாங்க. சியில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, the episode associated with an unequivocal changes in functioning that is uncharacteristic of individual when not symptomatic. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க, மற்றதெல்லாம் நம்ம கிளியராக தெரியும். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஒன்றும் தன்னுடைய ஃபங்க்ஷனிங்கில் தெரியாது. ஓகேங்களா. ஸோ ஒரு இண்டிவிஜுவலில் நீங்கள் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஃபுல் ப்ளோன் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி இதில் தெரியறதுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்டு டியில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, the disturbance in mood and changes in functioning are observable by others. ஓகே, இட் இஸ் அப்சர்வபிள். டெஃபினெட்லி மற்ற ஆளுங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். பட் மேலே இருக்கிற பாயிண்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு பர்சனுடைய பேசிக் உங்களுக்கு தெரியும். ஓகே, இவர்கிட்ட நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண அன்கேரக்டரிஸ்டிக்கான விஷயங்கள் வந்து அவர் பண்ணுவார் டெஃபினெட்லி. ஓகே, அண்ட் தட் இஸ் அப்சர்வபிள் பை அதர்ஸ். ஸோ இது வந்து ஈயில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் சிவியர் எனஃப் டு காஸ் மார்க்ட் இம்பேர்மெண்ட். இதான் சொல்ல பார்த்தீங்களா, நாட் சிவியர். மற்ற எல்லாமே வந்து இட் இஸ் சிவியர் எனஃப் டு காஸ் இம்பேர்மெண்ட் இன் சோஷியல் ஆக்குபேஷன் அண்ட் அதர் ஏரியா அப்படின்னு சொன்னாங்க. பட் இதில் இட் இஸ் நாட், பிகாஸ் இட் இஸ் ஹைப்போமேனிக். இட் இஸ் நாட் ஃபுல் ப்ளோன் மேனிக். ஓகேங்களா. அண்ட் லாஸ்ட் வந்து இட் இஸ் நாட் அட்ரிபியூட்டபிள் டு தி ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட். இது எல்லாத்துலேயுமே வந்து சேம் தான். ஓகே. அண்ட் இதுலேயுமே வந்து மேஜர் டிப்ரெசிவ் எபிசோடுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பைபோலர் டிஸார்டர்னா ரெண்டுமே இருக்கணும். ஸோ ரெண்டுமே இருக்கணும்னா டிப்ரெஸும் இருக்கணும், அட் த சேம் டைம் மேனிக்கும் இருக்கணும். ஸோ மேனிக்கை பற்றி தனியாக பார்த்துட்டோம் நம்ம. ஓகேங்களா. ஹைப்போமேனிக் பற்றியும் பார்த்தாச்சு. மேஜர் டிப்ரெசிவ் எபிசோடு நம்ம மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டரில் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் வந்து அதே தான் சேம் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. மோர் தென் 2 weeks, டிப்ரெசிவ் மூட், மார்க்கெட்லி டிமினிஷ், இன்சோம்னியா, இதெல்லாம் பார்த்தது தான் சேம். அதெல்லாம் சொன்னால் பார்த்தீங்களா, மேக்ஸிமம் வந்து ஞாபகம் வச்சு அந்த 9 சொன்ன ஞாபகங்களா, அந்த 9 இதுவுமே கொடுத்துருக்காங்க. டிப்ரெசிவ் டிஸார்டர் நம்ம பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஃபைனலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைபோலர் டிஸார்டர் 1 அண்ட் பைபோலர் டிஸார்டர் 2 பற்றி கொடுத்துருக்காங்க. பைபோலர் டிஸார்டர் 1 and 2 வந்து நான் மேலே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு அதோடைய மினிமம் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. த க்ரைட்டீரியா ஹேவ் பீன் மேட் ஃபார் அட்லீஸ்ட் 1 மேனிக் எபிசோடாவது இருக்கணும். டிப்ரெசிவ் இருந்தே ஆகணும், பட் 1 மேனிக் எபிசோடு இருந்தாலுமே வந்து அது பைபோலரில் வந்துடும் அப்படின்ட்டு. ஹைப்போமேனிக்கில் இருந்தால் அது பைபோலர் 2 ஆகிடும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் சேம். ஓகே. பைபோலர் டிஸார்டர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 1 மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டர் இருக்கணும், ப்ளஸ் 1 ஹைப்போமேனிக் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹைப்போமேனிக் எபிசோட்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹைப்போமேனிக்கில் பார்த்தாலும் அதே தான் இதுலேயும் போட்டிருக்கு. ஸோ திஸ் ஆல்சோ சேம் இதுதான். ஓகே. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி 9 அந்த சிம்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் 4 இருக்கணும் அப்படின்னு பார்த்தது தான். ஓகே. ஸோ இதோட வந்து இந்த லெசனில் வந்து மூடு டிஸார்டரை பற்றி ஜென்ரலாக புரிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போது என்னென்ன காசஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இதோட முடிச்சிருவோம் இந்த இதை. ஸோ காசஸுமே எப்போவுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம காசஸுமே வந்து எப்போவுமே இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா டிஸார்டருமே வந்து 3 types ஆஃப் காசஸ் தான் பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ எப்போல்லாம் நீங்கள் காசஸ் எந்த டிஸார்டர் எழுதுறதா இருந்தாலுமே 3 types ஆஃப் டிவைடட். ஃபஸ்ட்டு தன்னை சுற்றி இருக்கிறது, தட் இஸ் சோஷியல் காசஸ், சோஷியல் ஃபேக்டர்ஸ். தன் உள்ளுக்குள்ளே இருக்கிற மென்டல் ப்ராசஸ், தட் இஸ் சைக்காலஜிக்கல் காசஸ் அண்ட் பயாலஜிக்கல் காசஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு சோஷியல் காசஸ்னால் டெஃபினெட்லி தன்னை சுற்றி இருக்கிறது. இதுக்கு முன்னாடி பார்த்த அதே டிஸார்டர் மாதிரி தான்
தன்னை சுற்றி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஈவெண்ட் வந்துருச்சு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஈவெண்ட் வந்தால் அவங்க டிப்ரெஷனில் போக வாய்ப்பு இருக்குது, மூட் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். இது எல்லாருக்குமே புரிஞ்சது தான். ஓகேங்களா. அண்ட் சைக்காலஜிக்கல் பார்த்தீங்கன்னா மென்டல் ப்ராசஸ் இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்னாச்சுன்னா தன்னுடைய காக்னிஷன் வந்து அஃபெக்ட் ஆகுது, காக்னிட்டிவ் வல்னரபிலிட்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது என்ன நம்ம பார்ப்போம். இதில் பயாலஜிக்கல் எங்கே பார்த்தாலுமே ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் எழுத வேண்டியது ஜெனட்டிக்ஸ். ஓகே, ஜெனட்டிக்ஸ்னால என்னாச்சுன்னா ட்வின்னோடைய ஸ்டடீஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஒரு ட்வின்னுக்கு இருந்தது, அது மோனோசைகாட்டாக இருக்கட்டும் டைசைகாட்டாக இருக்கட்டும், ஒரு ட்வின்ஸ்க்கு வந்து இருந்ததுன்னா ட்வின்ஸில் வந்து ஒருத்தருக்கு இருந்தால் இன்னொருத்தருக்குமே வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அது ஜெனட்டிக்கலாகவே இருக்குது. ஈவன் மேக்ஸிமம் டிஸார்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, தேர் ஆர் சர்டன் ஜீன்ஸ் தட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் மூட். ஓகேங்களா, இந்த மூட் டிஸார்டராக இருக்கட்டும், என்சைட்டி வர்றதுக்கு அவங்களோட பேசிக் நேச்சருக்குமே வந்து ஜீன் லெவலில் வந்து ப்ரோக்ராமிங் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஜெனட்டிக்ஸை பற்றி படிக்கலாம். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரீசன் இருக்குது, நியூரோ எண்டோக்ரைன் இருக்குது, பிரெயின் இமேஜின் இருக்குது. இதெல்லாமே வந்து பயாலஜியில் வந்துடும். ஓகே, ஸோ காசஸ்ன்னு ஓவரால் பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி 3 பிரித்து எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸும் கிடைக்கும், பாயிண்ட்ஸ் ஞாபகமாகவும் வரும். ஓகே, ஸோ நம்ம அப்படியே வேகமாக இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம மற்ற டிஸார்டர்லையும் பார்த்தா அதே தான். ஸோ சோஷியல் காசல் ஃபேக்டர், சோஷியலாக நம்மளை சுற்றி இருக்கிறது. ஓகேங்களா, சுற்றி இருந்தாங்கன்னா டெஃபினெட்லி சோஷியலில் ஏதாவது இன்டர்பர்சனல் லாஸ் ஆகிடுச்சு, செப்பரேஷன் ஆகிடுச்சு, அப்போது டிப்ரெஷன் ஆகிடுவாங்க, மேஜர் டிசப்பாயின்மெண்ட் கிடைக்குது லைஃப்பில். ஓகேங்களா, ஸோ இன்னும் ஒரு சோஷியல் ரோல் இருக்குது பாருங்களேன். இட் ஆல்சோ யூ ஆர் லூசிங் யுவர் சோஷியல் ஸ்டேட்டஸ் ஆல்சோ. அதுவுமே வந்து டிப்ரெசிவில் வந்து உங்களை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஈவெண்ட் அண்ட் டிப்ரெசிவ் டிஸார்டர் என்ன கோரிலேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து சிம்பிள் தான். நீங்கள் நார்மலாக என்ன எழுதுங்க, தன்னை சுற்றி இருக்கிற எப்படி பீப்புள் தன்னை பர்சீவ் பண்ணுறாங்க, இவங்க எப்படி தன்னை பற்றி நினச்சி வச்சுருக்காங்க, இல்லை மேஜராக ஒரு பெரிய ட்ராஜடி ஆகுது லைஃப்பில், மேஜர் லாஸஸ் நடக்குது. ஓகே, மேஜர் லாஸஸ் டு அ இம்பார்ட்டன்ட் பீப்புள் அண்ட் ரோலில் சோஷியல் ரோல் நான் பார்த்தோம்ல அது. ஓகேங்களா, அதனால வந்து அவங்க டிப்ரெஷனில் வந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து சில பேருக்கு வந்து ஹியூமிலியேஷன், மற்றவங்க முன்னாடி நீங்கள் அவங்க ரொம்ப அதிகமாக ஹியூமிலியேட் பண்ணிட்டீங்க, டிஃபீட் பண்ணிட்டீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில், டிப்ரெஷன் போக வாய்ப்பு இருக்குது. ஹியூமிலியேஷன், என்ட்ராப்மெண்ட் அண்ட் டிஃபீட் இதுவுமே ஒன் ஆஃப் தி ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் there is a definitely a positive correlation between a stressful life event and depression. More the stressful, more the depression. ஓகேங்களா, பாசிட்டிவ் கோரிலேஷன் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் வந்து மென் அண்ட் விமனை கம்பேர் பண்ணுறாங்க. விமன் வந்து ஜென்ரலாக அதிகமாக டிப்ரெஷனில் போக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இன்டர்பர்சனல், அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் டெஃபினெட்லி விமன் வந்து அதிகமாக தன்னைத்தானே இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க, ஈவன் தோ காட்டிக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. அதனால அவங்களுக்கு மோர் லாஸஸ் வருது, அதனால அவங்க வந்து அதிகமாக டிப்ரெஷன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தெரில, எனக்கு தெரில. ஓகே, அப்படி இருந்துன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், ஆமாவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஜென்ரலாக மென் பற்றி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஜென்ரலி அவங்க வந்து லைஃப்பில் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அதிகமாக டென்ஷன் எடுத்துக்க மாட்டாங்க, எல்லாமே ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்றனால டிப்ரெஷன் அவங்க வந்து போகிறதுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சோஷியல் ஃபேக்டர் அண்ட் பைபோலர் டிஸார்டரில் என்ன இது இருக்குது, பைபோலர் டிஸார்டர்னால் சொன்னல ரெண்டுமே இருக்கணும். ஓகே, ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுலேயுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக டிப்ரெசிவ் டிஸார்டரை வந்து கொடுக்குது. ஸோ பைபோலர் டிஸார்டர்னாலே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிப்ரெசிவ் ஆகிருக்கணும், அதோடு சேர்ந்து ஒரு ஃபுல் ப்ளோன் மேனிக் ஒரு எபிசோடு இருந்திருக்கணும். ஓகேங்களா, ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தான் வந்து பெரிய ஒரு லைஃப்பில் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டுருக்கு, ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து நல்ல ஒரு ரிலேஷனில் இருந்த ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா, இல்லை ஒரு மேஜர் லாஸ் ஆகிடுச்சு லைஃப்பில், அந்த சமயத்தில் இருக்கும்போது பட் இந்த பர்சன் ஆல்ரெடி ஒரு எக்ஸாமுக்கோ இல்லை ஒரு வேறு ஏதோ வேலைக்குமே வந்து அவர் ட்ரை பண்ணிகிட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நாளாக ஆல்ரெடி லாஸ்லேயும் இருக்குது, பட் சடன்லி வந்து அவர் ரொம்ப நாளாக தன்னுடைய வருஷத்தில் கோல் அட்டைன் பண்ணணும்னு நினச்ச அந்த கோலோ இல்லை சடன்லி ஒரு மேஜர் ஜாப் ப்ரொமோஷனோ காம்படிட்டிவான எக்ஸாம்லேயோ இல்லை பெரிய ஸ்கூலில் ஹார்வர்ட் MIT மாதிரி ஒரு பெரிய ஸ்கூலில் கிடச்சிருச்சு அப்படின்னு வச்சுங்களேன், இல்லைனா ஒரு நியூ ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு. அப்போ அவங்களுக்கு பாருங்களேன், ஆல்ரெடி டிப்ரெசிவ் இருந்தவங்களுக்கு சடனாக இந்த மாதிரி கிடைக்கும்போது அவங்க சொல்லுவாங்களே பைத்தியக்காரர் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஆகிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே அப்படி ஆக மாட்டாங்க. ஹாப்பினஸ் ஆகுவது ஓகே, எமோஷ்னல் ரெகுலேஷன் இதுதான் வந்து ஒரு கீவேர்டு. தன்னுடைய எமோஷனை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுறது, ரெகுலேட்னா அதை வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ பப்ளிக் பிளேஸில் நான் ஹாப்பியாக இருக்கிறேங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு மேலே நான் லிமிட்டை வந்து க்ராஸ் பண்ணேன்னா அது வந்து மற்ற மக்கள்னால வந்து அது பாசிட்டிவாக எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ அந்த எமோஷன் ரெகுலேஷனில் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். ஓகே, ஸோ
இதனால வந்து கண்டிப்பாக பைபோலர் டிஸார்டரில் வந்து கான்ட்ரிபியூட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த இதை பற்றி இப்போ சைக்காலஜிக்கல் ஃபேக்டில் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ சைக்காலஜிக்கல் ஃபேக்டரில் நம்ம பார்த்தது தான் காக்னிட்டிவ் வல்னரபிலிட்டி. ஓகே, காக்னிட்டிவ் வல்னரபிலிட்டினா என்ன சொல்ல வராங்கன்னா, என்னன்னா மேன் வந்து ஒரு சோஷியல் அனிமலாக இருந்தாலுமே வி ஆர் ஆல்சோ அ திங்கிங் அனிமல், திங்கிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திங்கிங் ஆர்கானிசம் அப்படின்னாலே தேர் ஆர் லாட் ஆஃப் மென்டல் ப்ராசஸஸ் தட் ஆர் ஹேப்பனிங் இன் ஆர் பிரெயின். ஓகே, எப்படின்னா இந்த உலகத்தை ஒருத்தர் எப்படி பார்க்குறாரு, எப்படி பர்சீவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு பர்சன் இருக்காருன்னு அப்படி வச்சுங்களேன், அவர் லைஃப்பில் ஒரு ஈவெண்ட் நடக்குது. இந்த ஈவெண்ட் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஈவெண்ட்டு இல்லை ஒரு நெகட்டிவ் ஈவெண்ட்டுன்னு வச்சுங்களேன். இன்னொரு பர்சன் இங்கே இருக்கார், ஏ அண்ட் பி. ஓகே, ஸோ ரெண்டு பேருக்குமே சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஃபிகல்ட், தே ஹவ் லாஸ்ட் தேர் மேபி க்ளோஸ் பர்சன், ஃபாதர் ஆர் மதர். ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் பீப்புள், பட் தே லாஸ்ட். பட் இந்த ரெண்டு பீப்புளுமே வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஏன் டிஃப்ரெண்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த ரெண்டு பீப்புளுடைய திங்கிங், ரெண்டு பீப்புளுடைய மென்டல் ப்ராசஸஸ், ரெண்டு பீப்புளுடைய அட்டாச்மெண்ட் வந்து டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா, ஸோ அதனால் மென்டல் ப்ராசஸஸ் டெஃபினெட்லி ப்ளே அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு எப்படி இந்த பேரா வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ அவுட் சைடில் இருக்கிற வேர்ல்டுக்கு நியூட்ரலாக வர ஒரு திங்கிங்கை 2% ரெண்டு விதமாக வந்து அதை பர்சீவ் பண்ணுறோம். அதனால காக்னிட்டிவ் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் அதிகமாக காக்னிட்டிவில் வல்னரபிளாக இருக்காங்களோ, ரொம்ப வீக்காக இருக்காங்களோ, அவங்க வந்து சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகிடுவாங்க. அவங்க வந்து டிப்ரெசிவாவோ இல்லை மேனிக் எபிசோட்லேயோ போக அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு. ஓகே, செகண்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, there are definitely various type of distortions, error and biases. அதாவது நம்ம பிரெயினே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நிறைய பயாசஸ் இருக்குது. ஓகேங்களா, தீஸ் ஆர் காக்னிட்டிவ் பயாசஸ்ன்னு சொல்லுவாங்க. காக்னிட்டிவ் பயாசஸில் நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி அவைலபிலிட்டி ஹெரிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், கன்ஃபர்மேஷன் பயாஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நம்ம நேச்சராக நம்ம பிரெயின் வயர்டாக இருக்குது. நேச்சராகவே நம்ம பயஸில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். பட் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எந்த விதமான இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஈவெண்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு, சே ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து குளோபலாக இருக்கட்டும், பர்சனல் மீனிங் டு அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர். சேம் ஒன் பர்சன் ஓகே ஃபெயிலியர், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்பால் மேட்ச்சுக்கு வந்து இவர் ரொம்ப நாளாக வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு, ஃபுட்பால் மேட்ச்சில் வந்து செலக்ட் ஆகணும், ஃபுட்பால் டீமில் செலக்ட் ஆகணும் அப்படின்ட்டு. இல்லை கிரிக்கெட் வச்சுன்னா ஐபிஎல் டீமில் நான் செலக்ட் ஆகணும்னு அவர் அதிகமாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஆனால் ஃபைனலாக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அப்புறமேட்டு அவர் ஐபிஎல் டீமில் அவரை செலக்ட் பண்ணலன்னு வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு, நவ் ரிஜெக்ஷன் வந்துருச்சு. இந்த ரிஜெக்ஷனுக்கு அவர் எப்படி மீனிங் கொடுக்குறாரு அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்போவுமே ஃபெயிலியர், ஐ ஆம் ஃபெயிலியர், ஓகே நான் வந்து ஒழுங்காக பண்ணலை அப்படின்ட்டு தன்னைத்தானே இவங்க குறை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அவங்க அதிகமாக டிப்ரெஸ்ஸாக போக வாய்ப்பு இருக்குது. விசவி கம்பேரபிளி இன்னொரு பர்சன் இருக்கார், அவர் என்ன நினைக்கிறேன்னா ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு, பட் ஓகே நான் ஏன் சைலண்ட் ட்ரை பண்ணேன், மேபி என்னை விட அதிகமாக டேலண்ட் இருக்கிற ஒருத்தர் வந்து அங்கே செலக்ட் ஆகிட்டார். எப்படியும் 11 பேர் தான் செலக்ட் ஆக முடியும். ஓகே, அந்த 11 பேரில் என்னை விட யாரோ ஒருத்தர் அதிகமாக இந்த சமயத்தில் நான் அதிகமாக ட்ரெயின் பண்ணியிருக்காரு, தன்னைத்தானே அவர் செலக்ட் ஆகிட்டார். ஸோ இவர் இந்த ரிஜெக்ஷனுக்கு இப்போ பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாரா, இவர் வந்து டிப்ரெசிவ் மோட்லேயோ இல்லை எந்த விதமான டிஸார்டர் வர்றதுக்கு இவருக்கு சான்சஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு தான் இந்த பேராகிராஃபில் ஃபுல்லாக சொல்ல வராங்க. ஈவன் வந்து இப்போ ஒரு ஜென்ரலைஸ், ஓவர் ஜென்ரலைஸ், அகெயின் இதுலேயுமே வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னு இது வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்தது மீனிங் கொடுக்கறது, ஏதாவது நடந்ததுன்னா மீனிங் கொடுக்கறது. செகண்ட் இந்த பேராகிராஃப்லேயே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை ஓவர் ஜென்ரலைஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் ஜென்ரலைசிங் தி கன்க்ளூஷன். ஓவர் ஜென்ரலைசிங் கன்க்ளூஷனாக இதே எக்ஸாம்பிளில் நான் செலக்ட் ஆகலையா, அப்போ நான் வந்து வேறு நான் ஐபிஎல் டீமில் என்னால் செலக்ட் ஆக முடியலையா, அப்போ நான் லைஃப்பில் வேறு எந்த ஆக்டிவிட்டிக்குமே நான் வந்து சரிப்பட மாட்டேன் அப்படின்ட்டு தன்னைத்தானே நினச்சிக்கிறது. அதாவது ஒரு விஷயத்தோட ஃபெயிலியரை மற்ற எல்லாத்துலேயுமே நான் ஃபெயிலியர் தான் ஆவேன் அப்படின்ட்டு நார்மலாக நடக்கிற விஷயத்த ஓவர் ஜென்ரலைஸ் பண்ணி கன்க்ளூஷன் பண்ணிக்கிறது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஓவர் ஜென்ரலைஸ் பண்ணி கன்க்ளூஷன் பண்ணாலும் டிப்ரெசிவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட்டு. ஓகே, இதிலே வந்து தேர்ட் இவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஆர்பிட்ரி இன்ஃபரன்சஸ். ஆர்பிட்ரி இன்ஃபரன்சஸ் அப்படின்னா எங்கே போட்டிருக்காங்க, ஆர்பிட்ரி இன்ஃபரன்சஸ்
ஓகே, நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுன்னா இந்த இவங்க அழகாக அதை வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்கலாம். பட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பேசேஜாக கொடுத்தனால வந்து ஆர்பிட்ரி இன்ஃபரன்சஸ் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. பட் பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆர்பிட்ரி இன்ஃபரன்சஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, சேம் அகெயின் நம்ம மேலே ஒரு மீனிங்கில் வந்து இப்போ கம்ப்ளீட் இவர் இப்போ டீமில் செலக்ட் ஆகிட்டாரு, டீமில் விளையாடிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த டீமில் மேபி அவரால் அன்னைக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு வச்சுங்களேன். ஓகே, அன்றைக்கி அவரால் ஒழுங்காக டீம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அந்த டீம் ஃபெயிலியர் ஆனனால கோச் அப்செட் ஆகிட்டார். ஓகே, ஸோ கோச் அப்செட் ஆனனால என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த கோச் வந்து என்னை வந்து பிடிக்கவே இல்லை அவருக்கு, ஓகேங்களா, அதனால வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, கோச்சுக்கு வந்து என்னை பிடிக்கல அப்படின்ட்டு ஆர்பிட்ரரி நடக்கிற விஷயத்தை நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒன்றும் நடக்கல. அவர் வந்து மேபி ஜென்ரலாக எல்லாருமே ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு நினச்சிருக்கலாம், அதனால கோவப்பட்டுருக்கலாம். ஆனால் நான் வந்து ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா அந்த இது வந்து ஆர்பிட்ரரி இன்ஃப்ளூயன்ஸ். அவங்க வந்து அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அண்டு லாஸ்ட்டாக வந்து வி ஒன்லி ரீகால் எந்தெந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாக நான் எதை பிலீவ் பண்ணணும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் நம்ம ரீகால் பண்ண முடியும். செலக்டிவ்லி வி ரீகால். சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் என்னால் பண்ண முடியல, நம்ம டீம் வின் ஆகிடுச்சு, இந்த எக்ஸாம்பிளில் டீம் வின் ஆகிடுச்சு, பட் நான் இதில் நல்லா பண்ண முடியலன்னா நம்ம என்ன நினச்சிப்போம், நான் வந்து என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி அப்படி தான், லாஸ்ட்டாக 2 மேட்ச்சுக்கு முன்னாடி நல்லா ஒழுங்காக பண்ண முடியல, நான் எப்போயுமே இப்படி தான் அப்படின்ட்டு சொல்லி டிசிஷன் எடுத்துகிட்டு வர்றது. ஈவன் தோ இதுக்கு முன்னாடி நீங்கள் சில மேட்ச்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி திங்கே பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா, ஸோ செலக்டிவ்லி நீங்கள் எதை ரீகால் பண்ணுறீங்கன்னா நெகட்டிவ் ஈவெண்ட்டை மட்டுமே ரீகால் பண்ணுறீங்க. ஸோ 4th வந்து செலக்டிவ்லி ரீகாலிங் நெகட்டிவ் ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த 4மே வந்து காக்னிட்டிவ் வல்னரபிலிட்டியில் வந்து இந்த கம்ப்ளீட் பேசேஜில் சொல்ல வராங்க. ஸோ நம்ம இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே டிஃபீட் பண்ணிக்கிறது, செல்ஃப் டிஃபீட்டிங் பயசஸில் வருது. ஸோ தன்னைத்தானே குறை சொல்லிக்கிறது, தன்னுடைய ஸ்கீமாஸ் இருக்குல்ல, நான் இது வரைக்கும் எதை பிலீவ் பண்ணணும் அந்த ஸ்கீமாஸையே வந்து நான் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டேன். அந்த ஸ்கீமாஸை நான் சேலஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நான் வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸான ஸ்டேட்டுக்கு போவேன், டிப்ரெஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதாங்க இந்த கம்ப்ளீட் பேசேஜில் வந்து இந்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ஓகே, அண்ட் லாஸ்ட்டாக வந்து எப்படி ஒருத்தர் இந்த மாதிரி இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிப்ரெசிவ் மூடில் இருக்கிறவங்க 2 விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று ருமினேட்டிங் ஸ்டைலு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்டிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ருமினேட்டிங் ஸ்டைல் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து டிப்ரெஸ் ஆகிட்டாங்க, அந்த டிப்ரெஸ் ஆன விஷயத்தை இன்வர்டாக வச்சுக்கிறது. இன்வர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், டைரியில் எழுதி வச்சுக்கிறது, ஓகேங்களா, தன்னுடைய க்ளோஸாக இருக்கிற ஒரு ஆள்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணிக்கிறது, ஓகேங்களா. ஸோ இந்த கம்ப்ளீட் ப்ராப்ளத்தை இன்வர்டாக வச்சுக்கிறது. இதையே அவுட்வர்டாக காட்டிக்கிட்டேன்னா, நான் இப்போ டிப்ரெஸ்ஸாக இருக்கேன், இதை நான் எப்படி அவுட்வர்டாக காட்டணும்னா, வெளியே போயிட்டு ஜிம்மில் போயிட்டு நல்லா நான் ஜிம் பண்ணுறது, ஓகேங்களா, போயிட்டு ஷாப்பிங் போயிடுறது. ஸோ இந்த மாதிரி வெளிப்படையாக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியை பண்ணி அது மூலயமா இதை வந்து நான் அந்த டிப்ரெஸ் மூடை வந்து வெளியே கொண்டு வர்றது, ஓகேங்களா, அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. ஸோ ஸ்டடீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விமென் ஜென்ரலி ஃபாலோ ருமினேட்டிங் ஸ்டைல், மென் ஜென்ரலி ஃபாலோ டிஸ்ட்ராக்டிங் ஸ்டைல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டு நம்ம இப்போ பார்த்துல வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஓகே, அண்ட் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஜெனட்டிக்ஸ். நான் சொன்னது ஜெனட்டிக்ஸில் வந்து ட்வின் ஸ்டடீஸில் MZ அண்ட் DZ இதில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்ஸ் ஆல்சோ ப்ளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிப்ரெசிவ் டிஸார்டர் அப்படின்ட்டுருக்காங்க. அண்ட் தெர் ஆர் நியூ ஜெனட்டிக் டெக்னிக்ஸ். இதில் வந்து ஸ்பெசிஃபிக் யூ கேன் ஐடென்டிஃபை ஸ்பெசிஃபிக் ஜீன் தட் இஸ் காசிங், அதை பற்றி இதில் வந்து டெக்னிக்கலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நியூரோ எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய எமோஷ்னல் ரெகுலேஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது தான் இந்த நியூரோ எண்டோக்ரைன் சிஸ்டம். எமோஷனல் ரெகுலேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், ஒருத்தர் ப்ராப்பராக தன்னோட எமோஷனை ரெகுலேட் பண்ண முடிஞ்சால் அவருக்கு கிளியர் கட் பவுண்டரிஸ் இருக்கும், எங்கே வரைக்கும் நான் இந்த எமோஷனை நான் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஹைப்போதலமஸ், பிட்யூட்ரி கிளாண்ட், அட்ரினலின் கிளாண்ட், இதோடைய மூவ்மெண்ட்டு, ஓகேங்களா, ஸோ அதிகமாக சுரக்குது கம்மியாக சுரக்குது, அதோட எஃபெக்ட், இதெல்லாம் தான் வந்து கண்டிப்பாக டிப்ரெஸுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது. டெஃபினெட்லி இதுக்கும் வந்து நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு இந்த பேராகிராஃபில் போட்டிருக்காங்க. பிரெயின் இமேஜிங் ஸ்டடீஸ் மூலமா என்ன சொல்கிறாங்கன்னா, பிரெயினோட அனாட்டமி ஆல்சோ ப்ளே அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். சிவியராக டிப்ரெஸ் இருக்கிற ஆளுங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா தெர் ஆர் அப்நார்மல் ஆக்டிவிட்டி கம்பேர்ட் டு அ நார்மல் பீப்புள். ஸோ பிரெயினோட இமேஜின் பண்ணி ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில் வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்க்கும் டிப்ரெஷனுக்குமே வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் டெஃபினெட்லி இஃப் யூ கோ டு அமிக்டலா, ஓகே, ஹிப்போகேம்பஸ்,
இது எல்லாமே லிம்பிக் சிஸ்டம்ங்கிறத நம்மளுடைய எமோஷ்னல் லிம்பிக் சிஸ்டத்தோட பாட்டு தான் வந்து மற்றது எல்லாமே. ஸோ லிம்பிக் சிஸ்டம் வந்து நம்ம எமோஷ்னல் ரிலேட்டட் டு எவ்ரி திங். ஸோ இந்த எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண லிம்பிக் சிஸ்டத்தில் வந்து டெஃபினெட்லி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், இல்லை அதோடைய இர்ரெகுலர் மூமெண்ட் இருந்ததுன்னா, இல்லை இர்ரெகுலர் பிளட் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா, இல்லை ரெஸ்டிங் பிளட் ஃப்ளோ இருந்ததுன்னா அவங்க வந்து டிப்ரெசிவாக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இல்லை விசவியோ ஆல்சோ டிப்ரெஸ்ஸாக இருந்தால் தன்னுடைய லிம்பிக் சிஸ்டமும் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர், செரோட்டோனினாக இருக்கட்டும், ஓகேங்களா, நம்ம கார்டிசாலாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டரும் பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிப்ரெஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெண்டு வேர்டு எழுதிட்டு இந்த மாதிரி மெயின் டாபிக் மட்டும் இதெல்லாம் எழுதிக்கிட்டு தான், பிரெயின் இமேஜஸ் ஸ்டடி, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. எப்போவுமே ட்ரீட்மெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பிஹேவியரல் ஆர் காக்னிட்டிவ் தெரப்பி எப்பவுமே இருக்கும். அண்ட் அனதர் ஒன் இஸ் மெடிக்கேஷன், அதாவது மெடிக்கேஷன் மூலிமா நம்ம என்றைக்குமே கம்ப்ளீட்டாக எந்த ஒரு டிஸார்டரையும் சரி பண்ண முடியாது. டிசீஸை சரி பண்ணலாம், டிஸார்டரை மெடிக்கேஷன் மூலிமா கம்ப்ளீட்லி சரி பண்ண முடியாது. ஒன்லி திங் யூ கேன் டூ இஸ் சிம்டம்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ பிஹேவியரல் ஆர் காக்னிட்டிவ் தெரப்பி ப்ளஸ் மெடிக்கேஷன் இஸ் ஈக்குவல் டு மேபி அ கண்ட்ரோல்டு என்ன சொல்கிறது தெரப்பி. அதாவது கண்ட்ரோலாக ஒருத்தரை வந்து நீங்கள் ரெண்டுமே சப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போகும்போது அவரை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. காக்னிட்டிவ் தெரப்பி ஏன் இங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னா, இதுக்கு மட்டும் நம்ம பார்த்தது தான் எமோஷ்னல் ரெகுலேஷன். ஒருத்தர் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறாரு, எப்படி பர்சீவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ இந்த காக்னிட்டிவ் தெரப்பியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீமாஸ் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி ஈவெண்ட் ஆனால் இப்படி ஆகும்ட்டு, அதை ஆக்சுவலி நீங்கள் பிலீவ் பண்ணுற அந்த ஸ்கீமா அது கிடையாது, இந்த ஈவெண்ட் ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவங்களோட பிலீஃப் சிஸ்டத்தை நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க, காக்னிட்டிவ் ஈவெண்ட்ஸ் அட்டாக் பண்ணுறீங்க, காக்னிட்டிவ் எல்லாமே மென்டல் ப்ராசஸை வந்து டார்கெட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க. ஓகேங்களா, மேபி டிஃப்ரெண்ட் தெரப்பி கொடுத்து டிஃப்ரெண்ட் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுறீங்க. அதான் வந்து காக்னிட்டிவ். இன்டர்பர்சனல் தெரப்பிங்கிறது வந்து ரிலேஷன். ஓகே, ரெண்டு பேரை மேபி உட்கார வச்சு பேசுறது, ஃபேமிலியாக வந்து இது பண்ணி வைக்கிறது, இது எல்லாமே. இதுக்கப்புறமேட்டு பார்க்க போகிறதெல்லாம் மெடிக்கேஷனில் எப்போ மெடிக்கேஷனாலும் இந்த எஸ்எஸ்ஆர்ஐங்கிறத எழுதி விட்ருங்க. ஓகேங்களா, ஸோ மெடிக்கேஷன் மூலிமா ஜென்ரலாக சிம்டம்ஸ் மட்டும்தான் கம்மியாக முடியும். ஓகே, இதனால என்ன ஆகும், ஹார்மோன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். சர்டன் ஹார்மோன்ஸை வந்து உடம்புல நியூரோ டிரான்ஸ்மிட்டரை மேபி இன்ஹைபைட் பண்ணலாம், இல்லை அதிகமாக வந்து ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணலாம். அது மூலிமா வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நிறையா மெடிக்கேஷன்ஸ் பேர்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, ஸோ ட்ரீட்மெண்ட் ஃபார் பைபோலர் டிஸார்டர். ஓகே, பைபோலர் டிஸார்டரில் லித்தியம் சால்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த ஆன்டி கன்வல்சன் மெடிகேஷன்ஸ் இருக்குது, அது கூட நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. டெஃபினெட்லி சைக்கோதெரப்பி இஸ் அ குட் வே. சைக்கோதெரப்பியில் வந்து டெஃபினெட்லி காக்னிட்டிவ் தெரப்பியாக இருக்கட்டும், இல்லை இன்டர்பர்சனல் தெரப்பியாக இருக்கட்டும், அது மூலிமா. எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி, இந்த மாதிரி பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி எலக்ட்ரோட்ஸ் வச்சுட்டு, ஓகேங்களா, அது மூலிமா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. மேபி 6 to 8 செஷன் கொடுத்து மசில் ரிலாக்ஸன் பண்ணி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. ஓகே, ஸோ நான் ஏன் இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதெல்லாம் நீங்கள் எழுதி 2-3 வேர்டு எழுதுனா வந்து போதும், அந்த அளவுக்கு தேவையில்லை. பட் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து பேசிக்கலி டெஃபினிஷன் ஃபாலோடு பை அ சிம்டம்ஸ் வந்து டிஎஸ்எம் கேட்டகரியில் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க, அந்த ABCDE, அது வந்து தனியாக ஒரு பாட்டு. ஓகேங்களா, அதை கண்டிப்பாக நம்ம நல்லா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் காசஸ், அந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காசஸ் சொன்னால அந்த ஃபேக்டர்ஸ் படிச்சுக்கணும். ட்ரீட்மெண்ட்டில் வந்து என்றைக்குமே இந்த மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்தது, சைக்கோதெரப்பினா என்ன, காக்னிட்டிவ் தெரப்பினா என்ன, ஓகேங்களா, மெடிக்கேஷனா என்ன, இதெல்லாமே வந்து ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியதான். ஸோ ஈவன் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா there are 2 types of psychotherapy, காக்னிட்டிவ் தெரப்பி அண்ட் இன்டர்பர்சனல் தெரப்பி. ஸோ சைக்கோதெரப்பின்னு எழுதிட்டு அது என்ன அப்படியே எழுதுங்க. அதில் காக்னிட்டிவ் மென்டல் ப்ராசஸை டார்கெட் பண்ணுறோம், இதில் இன்டர்பர்சனலை டார்கெட் பண்ணுறோம். பேசிக்கலி கவுன்சிலிங் செஷன் கொடுத்து டிஃப்ரெண்ட் டைமில் வந்து ஸ்கீமாஸை நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க. அதான் ஓகே, அது மூலிமா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்றாங்க. அதோட சேர்த்து மெடிக்கேஷன், லித்தியம், இந்த ECTன்னு பார்த்தோம்ல, அது லைட்டு தெரப்பி, இதெல்லாமே வந்து கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து நம்மளுடைய ரொம்ப இம்பார்ட்டண்டான மூடு டிஸார்டர் அப்படிங்கிற அந்த டாபிக் முடியுது. மூடு டிஸார்டரில் நம்ம டிப்ரெஷன் டிஸார்டரையும் பார்த்தாச்சு, பைபோலர் டிஸார்டரையும் பார்த்தாச்சு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கப்புறம் ஐ எம் ஷுர் உங்கள் மூட் இப்போ கொஞ்சம் ஹாப்பியாகவும் ரிலாக்ஸாகவும் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ உங்கள் மூட் இப்போது ஹாப்பியாகவும் ரிலாக்ஸாகவும் ஆயிருந்ததுன்னா அது பேர் மூடே கிடையாது. ஏன்னா நான் சொன்னது மூட்னாலே வந்து ரொம்ப லாங் பீரியடாக இருக்கிறது.
ஸோ ஷார்ட் பீரியடாக இருக்கிறதுங்கிறது எமோஷன். ஸோ நீங்கள் ஒரு இப்போ ஹாப்பி ஃபீல் பண்ணீங்க, ஓகேப்பா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்குன்னா இட் இஸ் அ எமோஷன்ஸ், நாட் அ மூட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது வந்து இந்த மாதிரி என்னோட மூடு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட கிளியராக சொல்லுங்கள், இது உன் மூடு இல்லை, உன்னோட எமோஷன் சரியில்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்ஸ். அண்ட் முடிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.